தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக, அரசியல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டர் வாங்க போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? அப்படி அந்த மாதிரியான ஒரு செயல்ல தமிழக வெற்றி கழகமோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களோ ஈடுபட்டா அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக அரசியல்ல யாரெல்லாம் ஹெலிகாப்டர்ல பயணிச்சிருக்காங்க தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்திற்காக அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்ட அதே பாதிப்பை விட ஒரு படி மேலதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மைதான். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வழக்கமா தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும் சரி, இல்ல மத்த அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதா நம்ம பார்த்திருப்போம். ஒரு பெரிய பஸ் இல்லனா ஒரு பெரிய பிரச்சார வாகனம், அதுல மேல ஏறி நின்று பேசுவாங்க, உள்ள இருந்து கையசைச்சிட்டு போயிருவாங்க. சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏன் தன்னுடைய பிரச்சார பேருந்தை விட்டுட்டு இன்னைக்கு ஹெலிகாப்டருக்கு தாவுறாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில்